அதே நேரத்தில் கடத்தொழிலாளருடைய பிரச்சனையில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. மனிதாயமான அடிப்படையில் அதை அணுக வேணுமென்ற ஒரு இணக்கப்பாடு தான். அப்போ மனிதாயமான அடிப்படையில் அணுகுதல் என்பது இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி அத்துமீறி எங்களுடைய கடல் பரப்புக்குள் வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடலாம், அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது. அதுதான மனிதாயமானம் என்றதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி இருக்க முடியாது. இந்திய இழுவமடி படகுக்கு இடம் கொடுக்க முடியாது, ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க முடியாது என்பது தான். இப்போ நான் கடத்தொழில் அமைச்சர் என்ற வகையில் அதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையாக செயல்பாடாக இருக்குமே ஒழிய ஏனையவர்கள் கதைக்கின்ற விடயங்கள் அது அரசினுடைய கொள்கையோ அரசினுடைய செயல்பாடு அல்ல. இதைத்தான் நான் அன்றைக்கு ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொன்ன விடயம்.